Good evening, students. So, நம்ம இன்னைக்கு வந்து நியூ டாபிக் ரீசனிங்ல பார்க்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஸோ சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல டோட்டலா 2 டாபிக்ஸ் இருக்கு. ஒன்று வந்து லீனியர், இன்னொன்று சர்க்கிள். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கே இந்த 2 டாபிக்குமே முடிக்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னது? எல்லாமே வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது பாக்ஸா இருக்கட்டும், ஃப்ளோரா இருக்கட்டும், இல்லைன்னா டேஸா இருக்கட்டும். இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு மேல ஒண்ணு உட்கார்றது அந்த மாதிரி. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எப்படி பார்த்திருப்போம் அப்படின்னா வெர்டிக்கல் ஷேப்ல பார்த்திருப்போம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி பார்த்தோம். இதுவே இந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்னா லீனியர். ஸோ லீனியர் மீன்ஸ் என்னன்னா இப்படி ஹரிசாண்டல் கோடா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நீங்க கிளாஸ்ல உட்காந்துருக்கீங்க. ஸோ கிளாஸ்ல இந்த மாதிரி சேர்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாருமே எதை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருப்பீங்க? நார்த் ஃபேஸ். இது எப்பவுமே மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பாத்தீங்கன்னா அது நார்த் ஃபேஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எல்லாருமே எதை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருப்பாங்க? நார்த் ஃபேஸ்டா உட்கார்ந்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? ஸோ என் ஃப்ரெண்டு ரவி எனக்கு ரைட்ல இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா என் ஃப்ரெண்டு மஞ்சு எனக்கு லெஃப்ட்ல இருந்தா அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இட் மீன்ஸ் இங்க எப்படி வரும் பாத்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு லைன் போடுறேன் நானு. ஓகேவா? இடதுபுறம் வலதுபுறம் உள்ளார் அப்படிதான் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இந்த இப்படி நேர் உட்காரும் போது இப்போ இதுதான் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு இந்த பக்கம் இருக்கிற 2 பேரும் எங்க இருக்காங்க? எனது வலதுபுறம். ஏன்னா இப்ப உட்காரும் போது இது ரைட் சைட், இது லெஃப்ட் சைட். ரைட் ஹேண்ட் இந்த சைடு இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் இந்த சைடு இருக்கும். கரெக்டா? அப்போ இவங்க 2 பேரும் எனக்கு எங்க இருக்காங்க? ரைட் சைட், வலதுபுறத்தில் உள்ளனர். அதே மாதிரி இந்த சைட்ல இருக்கிற 2 பேரும் எனக்கு எங்க இருக்காங்க? இடதுபுறம், லெஃப்ட். அப்போ எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். புரிஞ்சுதா? இதுதான் பேசிக்ஸ். ஓகேவா? சோ ஒரு ரோல உட்கார்ந்துருக்காங்க, நார்த் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்கன்றது எல்லா கொஸ்டின்ஸ்லயுமே கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க வந்து எல்லாருமே எதை பார்த்து உட்கார்ந்துருக்காங்க? வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒருவேளை தெற்கு நோக்கி அப்படின்னு வரும்பொழுது மட்டும் டைரக்ஷன் என்ன ஆகும்? மாறும். அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா வடக்கு நோக்கி தான். ஓகேவா? ஒருவேளை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே கொடுக்கலனாலும் நம்ம எதை தான் எடுத்துக்கணும்? நார்த் ஃபேஸிங் தான் எடுத்துக்கணும். அதாவது எனக்கு இந்த சைடு லெஃப்ட், இந்த சைடு ரைட்டு. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஓகேவா? டைரக்டா கொஸ்டின்ஸ் போயிடலாம். இப்ப பாருங்க, இதுல எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. ஓகேவா? 7 people. ஸோ நான் இப்ப இங்க கோடு போடுறேன். ஓகேவா? 7 பேர். ஸோ இது இங்க லெஃப்ட்ல ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது? ரைட்டு. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7. எப்பவுமே ஃபர்ஸ்ட் எத்தனை பேருன்னு கவுண்ட் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்பதான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஏபிசிடி என அப் டு ஜி வரைக்கும் 7 பேர் வடக்கு நோக்கி வரிசையாக அமர்ந்துள்ளனர். எல்லாருமே மேல பார்த்து தான் இருக்காங்க. ஓகேவா? ஒன்லி 2 people sit to the left of A. ஸோ என்ன சொல்றாங்க? ஏக்கு இடதுபுறத்தில். ஓகேவா? சோ ஃப்ரம் ஏக்கு லெஃப்ட்ல எத்தனை பேர் தான் இருக்காங்களாம்? 2 பேர் தான் இருக்காங்களாம். ஓகேவா? சோ ஏக்கு இடதுபுறம் 2 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர் அப்படின்னா ஏன்றவன் எந்த பொசிஷன்ல இருப்பான்? தேர்ட் பொசிஷன். கரெக்டா? சோ ஏன்னா ஏக்கு லெஃப்ட்ல எத்தனை பேர் தான் இருக்கணும்? 2 பேர் தான் இருக்கணும்னு அவனே சொல்லிட்டான். ஓகேவா? அடுத்தது ஒன்லி 3 people sit between A and F. ஏக்கும் எஃப்க்கும் நடுவுல 3 பேராம். இப்ப பாருங்க, நம்ம ஆல்ரெடி ஏ போட்டோம். கரெக்டா? இந்த சைடு வராது, ஏன்னா ஆல்ரெடி 2 பேர் தான் இருக்காங்க. அப்பனா இந்த சைடு தான் வரும். அப்போ ஏக்கும் எஃப்க்கும் நடுவுல எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? 3 பேர். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதை மட்டும் போட்டாலே ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஏக்கு வலதுபுறம் எத்தனை பேர் உள்ளனர்? ஸோ ஏ 3ஆவதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏக்கு வலதுபுறத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4. ஸோ ஆன்சர் வந்து 4. அவ்வளவுதான். ஓகேவா? பட் இருந்தாலும் நம்ம கொஸ்டின் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லா பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஏக்கும் எஃப்க்கும் இடையில் 3 பேர் அமர்ந்துள்ளனர். ஸோ 3 பேர் நடுவுல இருக்காங்களா? அடுத்து ஒன்லி 1 person sit between எஃப் அண்ட் டி. எஃப்க்கும் டிவுக்கும் இடையே ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளார். ஆல்ரெடி எஃப் போட்டாச்சு.
அப்போ டி எந்த சைடு வரும்? இந்த சைடு. ஏன்னா இந்த சைடு யாரும் கிடையாது. ஸோ இவன் தான் லாஸ்ட். அப்பனா எஃப்க்கும் டிக்கும் நடுவுல யாரு இருக்காங்க? ஒரு ஆள் இருக்காங்க. நெக்ஸ்ட் இ சிட்ஸ் டு த இமிடியட் லெஃப்ட் ஆஃப் பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இ பிக்கு உடனடியாகவே இடதுபுறத்தில் அமைந்துள்ளார். அப்படின்னா இயும் பியும் இப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு அர்த்தம், பக்கத்து பக்கத்துல. ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, எங்க ரெண்டு கோடு கேப் இருக்குன்னு பாக்கணும். சோ இங்கேயும் ஒண்ணுதான் இருக்கு, இங்கேயும் ஒண்ணுதான் இருக்கு. அப்போ இங்கதான் வரும் இ பி. ஓகேவா? சோ இ சிட்ஸ் டு த இமிடியட் லெஃப்ட் ஆஃப் பி. பிக்கு உடனடியாக இடதுபுறத்தில் யார் உள்ளார்? இ உள்ளார். ஓகேவா? அடுத்து சி எஃப்க்கு அருகில் இல்லை. சோ அருகில்ன்றது நம்மளுக்கு இங்கிலீஷ்ல எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா நெய்பர்னு வரும். சோ ஒரு இடத்துல நெய்பர்னு சொல்லும் போது, இப்போ இங்க நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த சைடு இருக்கிறவனும் நெய்பர் தான், இந்த சைடு இருக்கிறவனும் நெய்பர் தான். ஓகேவா? சோ என் பக்கத்துல ரெண்டு பேருமே என்னதான்? நெய்பர் தான். ஓகேவா? இப்ப இங்க பாருங்க. சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க? சி இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் எஃப். அதாவது சின்றவர் எஃப்க்கு பக்கத்துல இல்லையா. அப்போ சி எங்க வந்துருவாரு? இங்க வந்துருவாரு. அப்போ வேற என்ன வேர்ட்ஸ் விட்டுருக்கோம்? சோ ஏபி சிடி இ எஃப் ஜி தான் இல்ல. சோ ஜி இங்க வந்துடும். சோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏக்கு வலதுபுறத்தில் எத்தனை பேர்? சோ வலதுபுறத்துல எத்தனை பேர்? 4 பேர். புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? மேக்சிமமே வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் இல்லைன்னா 7 பேர் அவ்வளவுதான் கேட்பாங்க. அதுக்கு மேல எல்லாம் போகாது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இன் எ ரோ ஆஃப், இது வேற மாடல். ஓகேவா? ஸோ இது கொஸ்டின் நானே சொல்லித்தரேன். இன் எ ரோ ஆஃப் பீப்புள் ஆல் ஃபேஸிங் நார்த். எல்லாரும் ஒரு ரோ இருக்கு. ஓகேவா? ரோனா இப்படி தானே கோடு போடுவோம். ஸோ ரோல எல்லாருமே எதை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க? நார்த். அப்பனா இது லெஃப்ட், இது ரைட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்தீன் இடது முனையிலிருந்து 4ஆம் இடத்தில் உள்ளார். இட்ஸ் 4 ஃப்ரம் லெஃப்ட் எண்ட். அப்படின்னா ஃபர்தீன் அப்படின்றவன் 1 2 3. ஸோ இவன் எத்தனாவது பிளேஸ்ல இருக்கானா? 4th பிளேஸ்ல ஃபர்தீன் இருக்கான். எங்க இருந்து? இடது முனையிலிருந்து, ஃப்ரம் லெஃப்ட் சைட்ல இருந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் பராஸ் இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் ஃபர்தீன் அண்ட் கபில். அதாவது பராஸ் அப்படின்றவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தீனுக்கும் கபிலுக்கும் நடுவுல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ ஃபராஸ் இங்க இருக்கானா, இங்க யாரு இருப்பாங்க? ஓ சாரி சாரி, அடுத்து இது ஒன்று சொல்லியா. சோ ஃபர்தீன் இஸ் 4 ஃப்ரம் லெஃப்ட் எண்ட், பராஸ் இஸ் 6 ஃப்ரம் லெஃப்ட் எண்ட். சோ பராஸ் இடது முனையிலிருந்து 6ஆம் இடத்தில் உள்ளார். இப்ப இங்க பாருங்க, 1 2 3 4, 4ஆம் இடத்துல ஃபர்தீன் இருக்கானா. சோ 5 யாருன்னு தெரியல. 6வது இடத்துல யார் இருக்காங்க? பராஸ் அப்படின்றவன் இருக்கான். ஓகேவா? தென் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? பராஸ் இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் ஃபர்தீன் அண்ட் கபில்.
அதாவது பராஸ் அப்படின்றவன் ஃபர்தீனுக்கும் கபிலுக்கும் கரெக்டா இடையில சரிசமமா இருக்கான் அப்படின்னா பராஸ் வந்து ஃபர்தீன்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவதா இருக்கான்? 2வது. தென் அதே மாதிரி கபில்ல இருந்து பார்க்கும்போது இங்க சைடு எத்தனை இருப்பான்? 2வது பொசிஷன்ல இருப்பான். இப்ப சரிசமமா நடுவுல இருக்கானா? புரிஞ்சுதா? சோ இததான் சொல்ல வராங்க. ஓகேவா? சோ இந்த சைடு ஒருத்த எக்ஸ்ட்ரா இருக்கானா, இந்த சைடு ஒருத்த எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஓகேவா? அடுத்தது கபில் இஸ் 5 from the right end. ஸோ கபில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது அதாவது வலது முனையில் இருந்து கபில் 5ஆம் இடத்தில் உள்ளார். அப்போ அவனுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 4 பேர் இருந்திருப்பாங்க. அப்பதானே அவன் எண்ணும் போது எத்தனாவதா வருவான்? 5ஆவதா வருவான். கரெக்டா? ஸோ 1 2 3 4 5. ஸோ கபில் 5ஆவது இடத்துல இருக்கானா? அவ்வளவுதான். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பீப்புள் ஆர் தேர் இன் த ரோ? எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அந்த வரிசையில? 12 பேர் இருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்தீன் சொல்லிட்டாங்க, பராசும் சொல்லிட்டாங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பராசுன்றவன் ஃபர்தீனுக்கும் கபிலுக்கும் கரெக்டா எக்ஸாக்டா நடுவுல இருக்கான்னு அர்த்தம். அப்ப இந்த சைடு ஒருத்த எக்ஸ்ட்ரானா இந்த சைடு ஒருத்த எக்ஸ்ட்ரா. ஸோ நம்ம ஒரு கோடு போட்டுக்கணும். அடுத்து கபிலும் வந்து ரைட் சைட்ல இருந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான கரெக்டா கோடு மட்டும் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்? கவுண்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பேர் அந்த வரிசையில இருக்காங்க? 12 பேர். காவி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. அதே 7 பேர் தான் எதை பார்த்து உட்கார்ந்துருக்காங்க? நார்த்தை ஃபேஸ் பண்ணி. ஸோ இப்படி போட்டுக்கலாமா? ஸோ இது லெஃப்ட், இது ரைட்டு. ஓகேவா? ஸோ எத்தனை பேர்? 7 பேர். 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஒன்லி 3 people sit to the right of R. அதாவது ஆறுக்கு வலது புறத்தில் 3 பேர் மட்டுமே உள்ளனர். அப்போ ஆறுக்கு வலது புறம் அப்படின்னா ஆறு எங்க வருவான்? இங்க வருவான். கரெக்டா? ஏன்னா அப்பதான் ஆறுக்கு வலது புறத்தில் 1 2 3 பேர் இருக்காங்களா? அடுத்து ஒன்லி 1 person sit to the left of T.
அதாவது என்ன சொல்றாங்க, டீயின் இடதுபுறம் ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளார். அப்ப டி என்றவன் எங்க இருப்பான், செகண்டா இருப்பான். ஏன்னா அப்பதான் டீக்கு இடதுபுறத்தில் ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளார். நெக்ஸ்ட், எக்ஸ் சிட்ஸ் இமிடியட்லி டு த ரைட் ஆஃப் டபிள்யூ. ஸோ இது ஏன்னா எங்கன்னு தெரியல, சைட்ல போட்டு வச்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ன்றவன் டபிள்யூவின் வலது புறத்தில் உடனடியாக அமர்ந்துள்ளார். ஸோ டபிள்யூக்கு வலது புறத்திலே யார் இருக்காங்க, எக்ஸ் இருக்காங்க. ஸோ இது இப்படியே இருக்கட்டும். அடுத்தது, ஒன்லி 4 people சிட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் டி. ஸோ அப்போ எக்ஸுக்கும் டீக்கும் இடையே 4 பேர். ஆல்ரெடி நம்ம டி போட்டோமா, அப்போ 1 2 3 4. அப்போ எக்ஸ் இங்க வருவான், இங்க வருவான். ஆல்ரெடி நம்ம டபிள்யூ எக்ஸ் நோட் பண்ணிருக்கோமா, ஸோ டபிள்யூ எங்க வருவாரு, இங்க வருவார். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், அடுத்தது, எஸ் சிட்ஸ் அட் சம் பிளேஸ். இந்த மாதிரி சம் பிளேஸ்ன்னு வந்தாலே யார சொல்லியிருக்காங்களோ அவங்கள நடுவுல போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, எஸ் கியூவின் இடதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்தில் அமைந்துள்ளார். ஸோ எஸ் சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ அப்படின்னா என்ன அர்த்தம், கியூவுக்கு இடதுபுறத்தில். ஓகேவா? கியூவுக்கு இடதுபுறம்னா இதுதான் கரெக்டா. ஸோ கியூவுக்கு இடதுபுறத்திலும் ஒய்க்கு வலதுபுறத்திலும், ஃப்ரம் த ரைட் ஆஃப் ஒய், ஒய்க்கு வலதுபுறத்திலும் அமர்ந்துள்ளார். ஓகேவா? இப்போ 3 இடம் காலியா இருக்கா, அந்த அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும், ஒய் எஸ் கியூ. ஸோ நம்ம போன சம்லலாம் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம், அதையே இப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி பீப்புள் பிட்வீன் ஒய் அண்ட் எக்ஸ். ஸோ ஒய் இங்க இருக்காங்க, எக்ஸ். ஸோ நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ இந்த ஒரு சம் நான் சொல்லித்தரேன், நீங்க ஒரு 4 சம் போடுங்க, சரியா? சரி, இப்போ இங்க பாருங்க, அதே 7 பேர் தான். ஸோ எதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நார்த். கரெக்டா?
ஸோ இது லெஃப்ட் இது ரைட்டு. ஸோ 7 பேருன்றனால 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இப்போ ஒன்லி 3 people sit to the right of D. அதாவது டிக்கு வலது புறத்தில் 3 பேர் மட்டுமே உள்ளனர். அப்ப டி எங்க வரும்? இங்க வரும். கரெக்டா? ஸோ டிக்கு வலது புறத்தில் 3 பேர் மட்டுமே உள்ளனர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்லி ஒன் பர்சன் சிட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ. கியூவுக்கு இடது புறத்தில் ஒருவர் மட்டுமே உள்ளார். அப்ப கியூ எங்க வரும்? இங்க வரும். சி சிட்ஸ் இமிடியட்லி டு த ரைட் ஆஃப் எஸ். அதாவது எஸ்ஸுக்கு வலது புறத்தில் சி உடனடியாக அமர்ந்துள்ளார். ஓகேவா? ஸோ அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்றாங்க? 4 persons sit between C and Q. ஆல்ரெடி Q போட்டோமா? ஸோ அப்போ 4 persons sit between C and Q னா C இங்க வந்துரும், S ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் P sits some place to the left of R, some place to the right of V. அப்பனா என்னது? Pன்றவன் ஓகேவா ஆருக்கு இடது புறத்திலும் ஈக்கு வலது புறத்திலும் உள்ளார். அப்ப இது எப்படி வரும்? இ பி ஆர். கரெக்டா? கொஸ்டின் இப்ப என்ன கேட்டிருக்காங்க? how many people sit between E and R? so ஈக்கும் ஆருக்கும் நடுவுல எத்தனை பேர்? so எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் டி கரெக்ட்.
எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா? யாருக்காச்சும் தெரியலையா? சரி, அதே 7 பேர். ஸோ இங்க போடவா? 1 2 3 4 5 6 7. கரெக்டா? ஸோ ஃபேஸிங் நாட் ஒன்லி டபிள்யூ சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் ஆர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது டபிள்யூ மட்டுமே ஆரின் வலது புறத்தில் அமர்ந்துள்ளார். நம்ம ஆல்ரெடி ஒன்லி அப்படின்றத பார்த்துருக்கோம்ல. ஸோ ஆருக்கு பின்னாடி யார் மட்டும்தான் இருக்காங்க? டபிள்யூ, வேற யாருமே கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இப்படி வரும், ஒன்லி டபிள்யூ சிட் டு த ரைட் ஆஃப் ஆர் அண்ட் ஒன்லி 3 people சிட் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். ஸோ எஸ்ஸுக்கு இடது புறத்தில் 3 பேர் அப்படின்னா எஸ் 4வது பொசிஷன்ல இருப்பாருன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஒன்லி 3 people சிட் பிட்வீன் ஆர் அண்ட் ஒய். ஆருக்கும் ஒய்க்கும் இடையே 3 பேர். ஆல்ரெடி நம்ம ஆர் போட்டோம். ஸோ ஆருக்கும் ஒய்க்கும் 1 2 3. ஸோ ஒய் எங்க வருவான்? இங்க வருவான். ஓகேவா? ஆருக்கும் ஒய்க்கும் இடையில் 3 பேர். அடுத்து கியூ டீயின் இடது புறத்தில் ஏதாவது ஒரு இடத்தில். அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க? லெஃப்ட் ஆஃப் டி, டீக்கு இடது புறத்திலும் எக்ஸுக்கு வலது புறத்திலும் உள்ளார். அப்ப இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எக்ஸ் கியூ டி. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பீப்புள் சிட் டு த லெஃப்ட் ஆஃப் கே. கேக்கு இடது புறத்துல எத்தனை பேர்னு இருக்காங்க? யாருமே கிடையாது. அப்ப ஆன்சர் என்னது? நன். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் புரியலன்னா சொல்லுங்க, நான் திரும்பவும் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட், 6th கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஆ 2 கரெக்ட். நியூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போடுங்க பார்ப்போம்.
ஆன்சர் தெரிஞ்சா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அதே 7 பேர் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லி ஒன் பர்சன் சிட் பிட்வீன் டி அண்ட் கியூ. அதாவது டீக்கும் கியூக்கும் நடுவுல ஒருத்தங்க இருக்காங்க. ஆனா அது எங்கன்னு தெரியல. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்லி டூ பீப்புள் சிட் பிட்வீன் எஸ் அண்ட் டி. எஸ்க்கும் டீக்கும் நடுவுல 2 பேர். அதுவும் எங்கன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் அடுத்ததான் டேட்டா. என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லி எக்ஸ் சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் கியூ. அதாவது கியூக்கு வலது புறத்தில் எக்ஸ் மட்டுமே அமர்ந்துள்ளார். அப்போ கியூ இங்க இருக்கான். ஓகேவா? ஸோ கியூக்கு வலது புறத்துல யார் மட்டும்தான் இருக்காங்க? எக்ஸ் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ கியூவை வச்சு நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? கியூவுக்கும் டீக்கும் இடையில் ஒருவர். அதே மாதிரி டீக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் எத்தனை பேர்? 2 பேர். அப்ப எஸ் இங்க வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கிவன் வச்சு மற்ற எல்லாமே போட முடியுதா? அடுத்தது y sits at some place. இந்த some placeன்னு வந்தாலே y நடுவுல போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க? w o சாரி at the right of w. அதாவது wக்கு வலது புறத்திலும் rக்கு இடது புறத்திலும் உள்ளார். அப்போ w y r. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? how many people sit to the right of r. rக்கு வலது புறத்தில் எத்தனை பேர்? 2 பேர். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். செவன்த் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஆ 3 கரெக்ட். இதுல பாருங்க தமிழ் கொஸ்டின் தப்பா இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் வரும்.
how many people sit between S and R? அதாவது எஸ்க்கும் ஆருக்கும் இடையில் எத்தனை பேர் அமர்ந்துள்ளனர்? அது மாத்திக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் மாத்திக்கோங்க. எஸ் மற்றும் ஆருக்கு இடையில் எத்தனை பேர் அமர்ந்துள்ளனர்? சோ எஸ்க்கும் ஆருக்கும் நடுவுல எத்தனை பேர்? 3 பேர். ஓகேவா? கரெக்டா போட்டிருக்கீங்களா? செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். சோ இது போட்டவங்க அடுத்து 8th கொஸ்டின் போடுங்க பாப்போம். ஆ 1 கரெக்ட். சோ மத்த எல்லாரும் போடுங்க. எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா பாருங்க. போட்டவங்க ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க கரெக்டா போட்டிருக்கீங்களா. ஸோ 7 பேர் கரெக்டா. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் ஏ அண்ட் பி? ஏக்கும் பிக்கும் இடையே எத்தனை பேர்னா ஒரே ஒரு ஆள் தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 1. செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். நைன்த் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஆ 3 கரெக்ட். எல்லாருமே போடுங்க பாப்போம்.
ஆன்சர் வந்துச்சா? வெரி குட். ஸோ எல்லாருக்குமே 3 வந்துச்சா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 7 பேர். ஒன்லி 2 people sit to the left of L. அதாவது எல்லுக்கு இடதுபுறத்தில் 2 பேர் மட்டுமே உள்ளனர். ஒன்லி 3 people sit between L and P. அப்பனா P எங்க வந்துருவாரு? லாஸ்ட்ல வந்துருவாரு. ஓகேவா? அடுத்தது M sits to the second to the right of L. அதாவது எம்முக்கு வலதுபுறத்துல இரண்டாம் இடத்துல யாரு? சாரி, எல்லுக்கு வலதுபுறத்தில் இரண்டாம் இடத்தில் எம் உள்ளார். ஸோ எல்லுக்கு வலதுபுறம்னா இது. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட். ஸோ இங்கதான் யார் இருக்காங்க? எம் இருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஒன்லி 2 people sit between M and Q. ஸோ ரைட் சைடு வராது, லெஃப்ட் சைடு தான் வரும். அப்போ Q எங்க வருவாரு? இங்க. நெக்ஸ்ட் R sits at some place to the right of O. ஓக்கு வலதுபுறத்திலும் Nக்கு இடதுபுறத்திலும். ஸோ O R N. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஆர் வரைக்கும் தெரிஞ்சிச்சுனாலே போதும். ஓகேவா? ஸோ how many people sit to the right of R? ஸோ ஆருக்கு வலதுபுறத்தில் எத்தனை பேர்? 3 பேர். ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ இந்த லாஸ்ட் சம் இது போடுங்க, 10th சம். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். எல்லாருமே போடுங்க பார்ப்போம். ஓகே, போடுறேன். ஸோ 10th சம் எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா? நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேம்மா, பார்க்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி, 10th பார்த்துட்டு பார்க்கலாம். ஸோ அதே 7 பேர் கரெக்டா? ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லி 2 people sit between E and Y. ஸோ ஈக்கும் ஒய்க்கும் இடையில் 2 பேர். அப்புறம் இசட்டுக்கு வலதுபுறத்தில் எஃப் மட்டுமே உள்ளார். அப்போ இசட்டுக்கு வலதுபுறத்துல யார் மட்டும்தான் இருக்காங்க? எஃப் மட்டும்தான் இருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஒன்லி 1 person sit between Y and Z. அப்பனா ஒய்க்கும் ஜெட்டுக்கும் நடுவுல யார் இருக்காங்க? ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ Y போட்டானா ஆட்டோமேட்டிக்கா இ இங்க வந்துருமா? தென்
வேற என்ன சொல்லியிருக்காங்க? ஜி சிட்ஸ், அவ்வளவுதான். இதோட 3 இடம் தான் காலியா இருக்கு. கரெக்டா? சோ ஜி சிட்ஸ் சம் பிளேஸ் டு த ரைட் ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு வலது புறத்திலும் அதே போல ஹெச்சுக்கு இடது புறத்திலும் உள்ளார். அப்ப எக்ஸ் ஜி ஹெச். இப்போ கொஸ்டின் என்னது? ஹெச் அண்ட் எக்ஸுக்கு நடுவுல எத்தனை பேர்? ஸோ ஹெச் இங்க இருக்கு, எக்ஸ். ஸோ எத்தனை பேர் இருக்காங்க நடுவுல? 2 பேர். ஆன்சர் 2. ஓகேவா? போடாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 12th சம் பாருங்க. In a row of people facing north, அதாவது எல்லாரும் வடக்கு நோக்கி உட்கார்ந்து இருக்காங்க. ஓகேவா? நம்ம செகண்ட் சம் பார்த்தோம்ல, அந்த மெத்தட். ஓகேவா? சோ இப்போ ஒரு கோடு போட்டுக்கலாமா? இப்ப என்ன சொல்றாங்க? யஷ் வலது முனையிலிருந்து 5ஆம் இடத்தில் உள்ளார். இட் மீன்ஸ் ரைட் சைட்ல இருந்து. சோ இது லெஃப்ட், இது ரைட். நார்த்தை பார்த்தா இதான் லெஃப்ட், இதான் ரைட். ஓகேவா? சோ யஷ்ன்றவன் ரைட் சைட்ல இருந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்கான்? 5. அப்போ 1 2 3 4 5. சோ இங்கதான் யார் இருக்கா? யஷ் வந்து இருக்கான். சரியா? அடுத்தது மகேஷ் இஸ் 6 ஃப்ரம் த ரைட் எண்ட். சோ அப்போ மகேஷ் அப்படின்றவன் அடுத்து, இப்போ இவன் 5th பிளேஸ் தான், இவன் 6th பிளேஸ். கரெக்டா? சோ மகேஷ் இஸ் 6th ஃப்ரம் த ரைட் எண்ட். நெக்ஸ்ட் மகேஷ் இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் யஷ் அண்ட் குஷால். அதாவது மகேஷ்ன்றவன் யஷுக்கும், யஷ் ஆல்ரெடி நம்ம போட்டோம். கரெக்டா? குஷலுக்கும் சரியாக இடையில் இருக்கிறார். இப்ப பாருங்க, யஷ் இங்க இருக்கான், யஷுக்கு பக்கத்திலேயே யாரு இருக்கான்? மகேஷ் இருக்கான். கரெக்டா? அப்போ இவனுக்கும் கேப் கிடையாது. அப்போ இவனுக்கு பக்கத்திலேயே யாரு இருப்பான்? குஷல். புரிஞ்சதா? சோ இவனுக்கும் சென்டர்ல இருக்கான், இவனுக்கும் சென்டர்ல இருக்கான். ஓகேவா? சோ அடுத்தது இஃப் குஷல் இஸ் 9 ஃப்ரம் லெஃப்ட் எண்ட், அதாவது லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது இவன் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கானா? 9. அப்பனா எத்தனை பேர் பேலன்ஸ் இருப்பாங்க? 8 பேர் இருப்பாங்க. சோ 1 2 3 4 5 6 7 8. சோ லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 9வது இடத்துல தான் யார் இருக்காங்க? குஷல் வந்து இருக்கான். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? how many people are there in the row? so ஃபுல்லா கவுண்ட் பண்ணும். இப்போ நான் இதுல இருந்து கவுண்ட் பண்ணிக்கிறேன். சோ இவன் 9ஆ, இது 10 11 12 13 14 15. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 15 பேர் இருக்காங்க. புரிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல இவனுக்கும் நடுவுல ஒருத்தன் இருந்தான்னு வந்துச்சு. அதனால நம்ம இங்க எக்ஸ்ட்ரா கோடு போட்டோம். பட் ஆனா இவங்களே எதுல சொல்லிட்டாங்க? யஷ் வந்து 5th பிளேஸ்ல இருக்கான், மகேஷ் வந்து 6th பிளேஸ்ல இருக்கான். அப்பனா 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பா இவனுக்கு பக்கத்துல யாரு இருப்பா? குஷால் வந்து இருப்பான். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 16th சம்.
ஸோ இப்போ பாருங்க, இதுல மொத்தமே எத்தனை பேர் தான் இருக்காங்க? 6 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபேஸிங் நார்த்து தான். ஸோ இது லெஃப்ட், இது ரைட்டு. கரெக்டா? ஸோ 6 பேர். 1 2 3 4 5 6. ஓகேவா? நெக்ஸ்ட், ஒன்லி ஒன் பர்சன் சிட் பிட்வீன் W and V when counted from the left of V. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீல இருந்து வீலோட லெஃப்ட்ல இருந்து பார்க்கும் பொழுது, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம இங்க இங்க எத்தனாவது பொசிஷன்னு தெரியாது. ஓகேவா? ஸோ சைட்ல எழுதிக்கலாம். இப்போ விக்கும் டபிள்யூக்கும் நடுவுல ஒரு ஆளாம். அது எங்கிருந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, விக்கு இடதுபுறத்தில் இருந்து, ஓகேவா? வியின் இடத்தில் இருந்து எண்ணும் பொழுது விக்கும் டபிள்யூக்கும் இடையில் ஒருவர். அப்பனா டபிள்யூ எங்க வருவான்? இங்க வருவான். இங்க ஒரு ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ வென் கவுண்டட் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் வி. ஸோ விக்கும் டபிள்யூக்கும் இடையில் ஒருத்தர். நெக்ஸ்ட், ஒய் சிட்ஸ் டு த தேர்ட் டு த ரைட் ஆஃப் வி. அதாவது வி இங்க இருக்கான் அப்படின்னா, ஸோ ஒய் எங்க இருப்பானா தேர்ட் ரைட்டு. அப்போ 1 2 3 தேர்ட் பொசிஷன்ல தான் யார் இருக்காங்க அப்படின்னா ஒய். ஒய் வியின் வலது புறத்தில் 3ஆம் இடத்தில் உள்ளார். ஓகேவா? அடுத்தது, யூ சிட்ஸ் டு த இமிடியட் லெஃப்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ யூ, அதாவது யூ எக்ஸின் உடனடியாக இடதுபுறத்தில் உள்ளார். இப்போ இது எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ பாருங்க, ஆல்ரெடி டபிள்யூ இதுல இருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6. ஸோ 6மே ஃபில் ஆகுதா? அப்போ அப்படியே கொண்டுட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ டபிள்யூ இங்க யாருன்னு தெரியல, இங்க வி. அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? விக்கு தேர்ட் ரைட்ல யார் இருக்காங்க? ஒய். புரிஞ்சதா? ஸோ இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? யூ யூ வந்து எக்ஸுக்கு லெஃப்ட்லயே இருக்கானா, அதாவது உடனடியாக உள்ளார்னா இங்கதான் 2 இடம் காலியா இருக்கு. அப்போ யூ இங்க வரும், எக்ஸ் இங்க வரும். அடுத்து டி மட்டும்தான் தெரியாது. ஸோ டி வந்து இங்க வரும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டீக்கும் எக்ஸுக்கும் இடையில் எத்தனை பேர்? 2 பேர். எப்படி 1 வரும்? புரிஞ்சுதா? ஸோ பேலன்ஸ் டி மட்டும் தானே இல்லை. ஸோ டீயை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ டீக்கும் எக்ஸுக்கும் இடையில் எத்தனை பேர்? 2 பேர். ஓகேவா? ஸோ நம்ம இந்த க்ளூவை வச்சு நம்ம மொத்தமே 6 பேர் தான். கரெக்டா? இப்போ நீங்க எண்ணி பார்த்தாலும் எத்தனை பேர் தான் வருது? 1 2 விஎஸ் சேர்த்தா 3 4 5 6 பேர் தான் வராங்க. அதனால கம்பல்சரி ஒய் தான் எங்க இருப்பான்? லாஸ்ட்ல இருப்பான்னு அர்த்தம். ஓகேவா? அதை வச்சு மற்ற எல்லாத்தையும் போடணும். புரிஞ்சுதா? இது வந்து எதுக்காக இந்த மாதிரி வென் கவுண்டட் ஃப்ரம் லெஃப்ட்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஜென்ரலாவே இங்க பாருங்க, நம்ம வந்து முன்னாடியே போன இதுல பார்த்திருப்போம். அதாவது விக்கும் டபிள்யூக்கும் இடையில் ஒருவர் அப்படின்றப்போ வி டபிள்யூன்னு போடலாம், டபிள்யூ வின்னு போடலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க அப்படி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் வி, அதாவது விக்கு இடதுபுறத்தில் இருந்து பார்க்கும் பொழுது விக்கும் டபிள்யூக்கும் இடையில் ஒருவர்னு அர்த்தம். இதுவே இங்க பாத்தீங்கன்னா விக்கு வலதுபுறம் டபிள்யூ வரும். கரெக்டா? ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்காக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே குரூப் டி அப்ளை பண்ணிட்டீங்களா? ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2. ஓகேவா? ஸோ அதனால இப்பவுமே வந்து சர்வர் பிஸியா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே குரூப் டி அப்ளை பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ குரூப் டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் தான். ஓகேவா? ஸோ அதனால உங்களோட 10th மார்க் ஷீட் இருக்குல்ல, அதோட டீட்டெயில்ஸ் மட்டுமே கொடுத்தாலே போதும். யாருன்னா அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை தனியா ஸ்பெசிஃபையா சொல்லணும். ஓகேவா? மற்றபடி 10th குவாலிஃபிகேஷன் தான். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா அப்ளை பண்றதுல?
எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியுமா? அப்ளை பண்ணிட்டீங்களா? முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் குள்ள அப்ளை பண்ணிருங்க. சண்டேவும் ரொம்ப இதாதான் இருக்கும், ரஷ்ஷா இருக்கும். ஸோ அதாவது நைட் டைம் இல்லைன்னா இயர்லி மார்னிங் அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. சரியா? ஓரளவுக்கு சர்வர் வந்து ஃப்ரீயா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ற வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னை. ஜஸ்ட் நீங்க ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கனாலே ஃபர்ஸ்டே அதான் வரும். நீங்க அதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா வெப்சைட் குள்ள போனீங்கனாலே ஃபர்ஸ்ட் காலமே அதுதான் இருக்கும். ஓகேவா? அதாவது லெவல் 1ன்னு சொல்லி எக்ஸாம் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த லெவல் 1 நீங்க அதுல லெஃப்ட் சைட்ல இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆர் கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்கும். ஸோ நீங்க அந்த அப்ளை கொடுத்துட்டு ஜோன் வந்து சென்னை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க உங்களுக்கு சென்னையில வேலை வேணும்னா சென்னை ஜோன் கொடுக்கணும். ஓகேவா? இல்ல வேற ஏதாச்சும் ஸ்டேட் ப்ரிஃபர் பண்றீங்கன்னா அங்க கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த ஜோன் வேணுமோ அந்த ஜோன் கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு நீங்க அதுக்கப்புறமா உங்களோட பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்பாங்க. இதுல வந்து ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஓபிசி வந்து இப்போ இந்த வருஷம் வாங்கினதை தான் அப்ளை பண்ணும். ஒருவேளை உங்ககிட்ட இப்போ ஓபிசி கரண்டா இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருங்க, ஜென்ரல் கேட்டகரி அதாவது யூஆர்னு இருக்கும். ஓகேவா? ஸோ யூஆர் கேட்டகரியில அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் ரெண்டும் ஒன்றும் இருக்காது. ஓகேவா? ஸோ ஓபிசி ஓபிசி சர்டிஃபிகேட்க்கு அப்ளை பண்ணி வாங்கணும்னாலே ஒரு 15 days ஆகும். அதனால இன்கேஸ் உங்ககிட்ட ஓபிசி இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, யூஆர் கேட்டகரியில அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபோட்டோ எதுவும் அப்லோட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு லைவ் ஃபோட்டோ தான் எடுக்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க உங்க ஃபோன்லயே அப்படியே ஃபேஸ் இது பண்ணாலே போதும், அதுவே கேப்சர் பண்ணிக்கும். சைனை மட்டும்தான் அப்லோட் பண்ணும். இதுல அப்லோடிங் வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? சைனை மட்டும்தான் அப்லோட் ஃபோட்டோவா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி வேற எதுவுமே கேட்காது. 10th மார்க் ஷீட்ல இருக்கிற டீடைல்ஸ் வந்து கேட்கும். அவ்வளவுதான். ஆ சேம் பேட்டர்ன் வந்து ஆமா. ஸோ குரூப் டி வந்து பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் லெவல் எக்ஸாம் தான். ஓகேவா? ஸோ அதனால ஒரே ஒரு எக்ஸாம் தான். பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை கிடைச்சிடும். பிசிக்கல் மட்டும் இருக்கும். பிசிக்கல் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கஷ்டமா இருக்காது. ஓகேவா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே 100 கொஸ்டின்ஸ் தான். ஆனா கொஸ்டின் டைப் மாறும். அதாவது உங்களுக்கு சயின்ஸ் மட்டும் 25 கொஸ்டின்ஸ் தனியா வரும். ஓகேவா? ஸோ சயின்ஸ் 25 கொஸ்டின்ஸ், மேக்ஸ் 25, ரீசனிங் நம்ம இப்போ பார்க்குறோம்ல, ஸோ ரீசனிங் தான் இருக்கிறதுலே அதிகம் 30 கொஸ்டின்ஸ். ஓகேவா? அப்புறமா ஜிகேவும் கரண்ட் அஃபேர்ஸும் 20 கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதுல என்டிபிசிக்கும் குரூப் டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா என்டிபிசியில வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸை தனியா ஒரு சப்ஜெக்டா கேட்க மாட்டான். ஓகேவா? ஜென்ரல் அது வந்து ஜிகேலயே கவர் ஆயிரும். குரூப் டில வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸுக்குன்னு தனியா கேட்பான். ஓகேவா? ஸோ அதுக்கு என்சிஆர்டி புக்ஸ் தான் படிக்கணும். 6 to 10th வரைக்கும் படிக்கணும். ஓகேவா? நம்ம நம்ம ஸ்கூல்ல படிச்சதே தான். ஓகேவா? ஸோ அது தனியா ஸ்பெசிஃபிக்கா 25 கொஸ்டின் சயின்ஸ்ல இருந்து மட்டுமே வரும். அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா பயோ. ஓகேவா? பாட்னி, ஜுவாலஜி ரெண்டும் சேர்த்து சொல்றேன். ஓகேவா? ஸோ அதுல இருந்து மட்டும் 25 கொஸ்டின்ஸ் வரும். பட் எல்லாத்துலயும் காமனான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் தான். ஓகேவா? ஸோ ஆப்டியும் ரீசனிங்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துலயுமே காமனா 30 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுலயும் 30 தான். என்டிபிசிலையும் பாத்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ். ஸோ ரீசனிங் வந்து இருக்கிறதுல எல்லாத்துலயுமே அதுதான் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அதனாலதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரீசனிங் வந்து கவர் பண்றோம். இப்போ 30 கொஸ்டின்ன்றப்போ இந்த இந்த மாடல்ல ஒரு கொஸ்டின் வரும், லீனியர்ல ஒரு கொஸ்டின் வரும், அடுத்து சர்க்கிள்ல ஒன்று வரும். நம்ம நேத்து பார்த்தோம்ல பாக்ஸ், ஃப்ளோரு, டேஸ், அதுல இருந்து 2 கொஸ்டின் வரும். மேபி அதிகமாகவும் வரலாம், ஷிஃப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. பட் கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் மாறும். ஒருவேளை உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா இதுல இருந்தே 4 கொஸ்டின் கூட கேட்கலாம், சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நாளைக்குள்ள அப்ளை பண்ணிருங்க.
ஸோ இதில் ரீஃபண்ட் இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ கேர்ள்ஸுக்கு 250 ருபீஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த 250 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல? நெக்ஸ்ட், ஸோ இதுல எல்லாமே ஃபேஸிங் நாட் தான். ஓகேவா? ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் மாறி வரும். ஸோ அந்த கொஸ்டின் சொல்லி கொடுத்துறேன். சரியா? மற்ற எல்லா கொஸ்டின்ஸும் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம் டேட்டா எந்த எக்ஸாம் கேக்குறீங்க? குரூப் டியா? குரூப் டி வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஜூன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மே ஆர் ஜூன். ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல அப்ளை பண்ணதுக்கெல்லாம் இப்போவுமே என்டிபிசி வந்து ரொம்ப ஐ மீன்ஸ் ரயில்வே வந்து ரொம்ப ஃபாஸ்டா எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டேலாம் எக்ஸாம் வச்சதே இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா லைனா எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இப்போ என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் முடிஞ்சிருச்சுன்னா குரூப் டி தான் இருக்கு. ஸோ அதனால மேல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒருவேளை வேற எக்ஸாம்ஸ் எதுனா வந்துச்சு அப்படின்னா ஜூன்ல தள்ளி போடுவாங்க. நீங்க மெயினே வச்சு படிங்க. ஓகேவா? மேல எக்ஸாம்னு நினைச்சிட்டு படிங்க. ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி ஜிடி வந்து தெரியல, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நடந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால ஜிடி வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் அவங்களா ஏதாவது நோட்டீஸ் விட்டாதான் தெரியும். ஓகேவா? மேபி மார்ச்சுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது எஸ்எஸ்சி வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே நம்மளுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால ஜிடி ப்ரிப்பேர் பண்றவங்க பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? ஒரு 10 டேஸ் பிஃபோர் தான் நம்மளுக்கு எக்ஸாம் தெரியும் எப்போன்னு சொல்லிட்டு. அதனால ப்ரிப்பேர் பண்றதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அண்டர் கிராஜுவேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏப்ரல்ல வந்துடும். ஓகேவா? ஏன்னா மார்ச் லாஸ்ட்ல கிராஜுவேட் முடியுது. ஸோ அதனால அண்டர் கிராஜுவேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல்ல வந்துடும். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பா. குரூப் டிக்கு 6 to 10 படிச்சா போதும். தமிழ் மீடியமும் படிச்சுக்கலாம். ஒன்றும் நம்ம என்சிஆர்டிக்கும் இப்ப இருக்கிற சமச்சீர் புக்கும் வந்து ஓரளவுக்கு எல்லாமே சிமிலரா தான் இருக்கு. ஓகேவா? அதனால நம்ம நம்ம புக்லயும் 6th to 10th வரைக்கும் தமிழ் மீடியமே படிச்சுக்கலாம். படிச்சுட்டு நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்க. ஓகேவா? அந்த சம் எல்லாம் இருக்குல்ல, இப்ப நம்ம பிசிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்லாம் விட்டுருவோம். கரெக்டா? பட் ஆனா அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பார்க்கணும். சரியா? ஸோ அதனால கிராஜுவேட்ல வரவங்க இப்போ நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் வந்துடும். ஸோ அண்டர் கிராஜுவேட் ஏப்ரல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்குள்ள நாங்களும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சிலபஸை. ஓகேவா? ஸோ குரூப் டின்றது எனக்கு தெரிஞ்சு மே ஆர் ஜூன். ஓகேவா? போஸ்ட்பான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அதுக்கு நடுவில் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எதுவும் வந்துருச்சுன்னா தான் போஸ்ட்பான் ஆகும், இல்லைன்னா போஸ்ட்பான் ஆகாது. ஓகேவா? குரூப் டி பொறுத்த வரைக்கும் அதிகமா எதுல கான்சென்ட்ரேட் பண்ணா ஜிஎஸ் விட்டுருங்க. ஓகேவா? ஏன்னா ஜிஎஸ் வந்து நீங்க எல்லா டாபிக்கும் படிக்கணும். பிசிக்ஸ், அதாவது சாரி
ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, கம்ப்யூட்டர், இது எல்லாம் படிச்சுதான் 20 மார்க்கு கொஸ்டின் கேட்பான். அதுவும் அவன் எதுல இருந்து கேட்பான்னு தெரியாது. ஆனா ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா தெரியும். ஸோ இதுல இருந்தா கொஸ்டின் வரும். ஸோ இப்போ நான் சொல்றேன்ல, இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும்னா கண்டிப்பா வந்துடும். ஏன்னா அதான் பேட்டர்னே அவங்களுக்கு. ஓகேவா, மாத்தவே மாட்டாங்க. அதனால எதெல்லாம் வந்து இதுதான் வரும்னு கம்பல்சரி தெரியுமோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கடைசியா பார்த்துக்கோங்க. ஓகேவா, குரூப் டி தான் படிக்க போறேன்றவங்க இப்பவுமே சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கு தான், ஸோ பெரிய கஷ்டம்லாம் இருக்காது. ஸோ இப்பவுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ ஒரு 3 மந்த்ஸ்ன்றது சீக்கிரமா போயிடும். ஓகேவா, ஸோ அதனால இப்பவுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. இப்போ நம்ம இதுல கொடுக்குற ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணாலே போதும், ஆப்டிடியூடுக்கும் ரீசனிங்க்கும். ஓகேவா, மறுபடியும் தனியா எடுத்து எதுவும் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. So 7 people are sitting in the straight line facing south. ஸோ இது வந்து இது மட்டும் மாறி இருக்கும். ஓகேவா, இந்த கொடுத்திருக்கிற கொஸ்டின்ஸ்லயே இது மட்டும்தான் எந்த டைரக்ஷன்ல இருக்காங்கன்னா சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. அப்போ உங்களுக்கு டயக்ராம் எப்படி வரும்? ஸோ எல்லாரும் சவுத்தை பார்த்து இருக்காங்க அப்படின்னா இப்படி திரும்பி உட்கார்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு பர்சன் இங்க உட்கார்ந்துருக்கானா அவனுக்கு ரைட் சைடு தான் இது, லெஃப்ட் சைடு தான் இது. கரெக்டா, எல்லாம் கீழே பார்த்து உட்கார்ந்துருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இப்படி உட்காந்துக்கும் போது அவனுக்கு ரைட் ஹேண்ட் இந்த சைடு இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் இந்த சைடு இருக்கும். கரெக்டா, ஸோ எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர். ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகேவா, இப்போ டி இஸ் சிட்டிங் டு த இமிடியட் லெஃப்ட் ஆஃப் ஜி அண்ட் இமிடியட் ரைட் ஆஃப் இ. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? டீன்றவர், ஓகேவா, டீன்றவரு இப்படி பார்த்து உட்கார்ந்து இருந்தார்னா அவர் இப்போ இப்படி பார்க்கும்போது அவருக்கு இதுதான் ரைட்டு, இதுதான் லெஃப்ட். கரெக்டா, ஸோ இது ரைட் சைட், இது லெஃப்ட் சைட். ஓகேவா, ஸோ ஜிக்கு லெஃப்ட்ல இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்போ ஜி இங்க உட்கார்ந்து இருந்தானா தான் ஜியோட லெஃப்ட் தானே இது. ஸோ ஜிக்கு லெஃப்ட்ல இருக்காரு, அப்படியே உல்டாவா போடணும். ஓகேவா, அண்ட் ஈக்கு ரைட்ல இருக்காருன்னு அர்த்தம். ஸோ ஈக்கு ரைட்னா இது. ஸோ அவனுக்கு இதுதானே ரைட் ஹேண்ட் ஈக்கு. ஸோ ரைட் சைட்ல யார் இருக்காங்க? டி இருக்காங்க. புரிஞ்சதா? நெக்ஸ்ட், ஏ இஸ் சிட்டிங் டு த இமிடியட் லெஃப்ட் ஆஃப் இ அண்ட் இமிடியட் ரைட் ஆஃப் பி. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்றவர், ஏ என்பவர், ஓகேவா, ஈக்கு உடனடியாக இடதுபுறத்திலும். ஸோ ஈக்கு உடனடியாக இடதுபுறத்திலும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? பிக்கு உடனடியாக வலதுபுறத்திலும் அமர்ந்துள்ளனர். ஓகேவா, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? சி இஸ் சிட்டிங் டு த இமிடியட் லெஃப்ட் ஆஃப் எஃப். அதாவது சின்றவர், ஓகேவா, சி அப்படின்றவர் யாருக்கு லெஃப்ட்ல இருக்காரு? எஃப்க்கு லெஃப்ட்ல இருக்காரு. ஓகேவா, ஸோ அப்போ எஃப் இந்த சைடு வரும். ஸோ இங்க எஃப் உட்கார்ந்து இருந்தானாதான் இது எஃப்க்கு ரைட்டு, இது எஃப்க்கு லெஃப்ட். ஸோ எஃப்க்கு லெஃப்ட்ல யார் இருக்காங்க? சி இருக்காங்க. ஸோ மொத்தமே இவ்வளவுதான் கிவன். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இங்க பாருங்க, இந்த இந்த 2 கிவன்லயுமே இ இருக்கா? கரெக்டா, அப்போ இது மொத்தம் எத்தனை பேருன்னு எண்ணிடலாமா? 1 2 3 4 5. அப்போ இவங்க 2 பேரும் எங்க வருவாங்க? லாஸ்ட்ல வருவாங்க. கரெக்டா, சோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? who is sitting to the immediate left of B. அதாவது பிக்கு லெஃப்ட்ல யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் வரலாம். ஓகேவா, சோ இப்போ பாருங்க நான் போட்டு காட்டுறேன். இங்க எஃப் வரான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ இங்க எஃப் வந்தா இங்க சி வருவோம். தென் இந்த பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ ஆகும். ஜி டி இ ஏ பி. ஓகேவா, சோ இதுதான். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பிக்கு லெஃப்ட்ல யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுதான், இங்கதான் பி உட்கார்ந்து இருந்தானா பிக்கு லெஃப்ட்ல யாரு இருக்காங்க? யாருமே இல்ல. ஆனா ஆப்ஷன் பாருங்க, வேற வேற லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்களா? அப்போ இந்த எஃப்சின்றவன் எங்க வருவாங்க? லாஸ்ட்ல வருவாங்க. ஏன்னா இவங்க இவங்க வந்து இந்த சைடா அந்த சைடான்றது சொல்லவே இல்லை. ஓகேவா,
ஸோ அப்போ நம்ம தான் என்ன பண்ணி பார்க்கணும், சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆப்ஷன்ல பார்க்கணும். அப்பனா என்ன அர்த்தம், எகெயின் அதே கோடு. எஃப் கரெக்ட். ஸோ 1 2 3 4 5 6 7. இப்போ ஜிஎஃப் தூக்கி ஃபர்ஸ்ட்ல போடணும். ஸோ ஜி டி இ ஏ பி. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படியே தானே உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ எஃப் சி. ஓகேவா? இப்ப பாருங்க, பிக்கு உடனடியாக இடதுபுறம் இதுதானே இடது, இது லெஃப்ட், இது ரைட்டு. ஸோ பிக்கு லெஃப்ட்ல யார் இருக்காங்க, எஃப். ஸோ நம்ம ஆப்ஷனை வச்சு இது போகணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் போட்டுட்டு இங்க அவன் சொல்லலையா, யாருன்னா ஒருத்தங்க வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தானா நம்மளுக்கு குழு கிடைச்சிருக்கும். ஸோ சொல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால நம்ம எதை பார்த்து தான் போடணும், ஆப்ஷன் பார்த்து தான் போடணும். புரிஞ்சதா? இந்த லெஃப்ட் ரைட்டு நீங்க ஒரு தடவை போட்டு பாருங்க. 5 minutes டைம் தரேன், போட்டு பாருங்க. இன்கேஸ் புரியலன்னா சொல்லுங்க, திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்சுவலா சவுத் வந்து கேட்க மாட்டாங்க, ரொம்ப ரேர் கொஸ்டின் தான். பட் இருந்தாலும் கத்துக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா, புரிஞ்சா? லெஃப்ட் ரைட்டு. ஸோ சவுத்ல வரும்பொழுது மட்டும் என்ன ஆகும், லெஃப்ட்டும் ரைட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? வேற கொஸ்டின்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த 26th சம் போடுங்க பாப்போம். ஸோ இதான் லாஸ்ட் கொஸ்டின், இதோட முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணுவாங்க, பேலன்ஸ் கொஸ்டின்ஸை வீட்டில் சால்வ் பண்ணிடுங்க. கரெக்ட்.
நியூ ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஓகேம்மா, சென்ட் பண்ணுவாங்க. ஸோ சர்க்கிள் வந்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இது லீனியர். ஓகேவா? சர்க்கிள் வந்து மண்டே பார்க்கலாம். ஸோ 26 போட்டுட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஸோ ஏக்கும் டிக்கும் இடையில் எத்தனை பேர் உள்ளனர்? ஒன் கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்கும் வந்துச்சா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க பார்ப்போம். ஸோ இதுல இருக்கு பாருங்க. ஆ நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்சர் வந்துச்சா? சரி, ஓகே. ஸோ காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். சரியா? ஸோ இதோட பேலன்ஸ் சம்ஸை ஹோம் ஒர்க்கா போட்டு வந்துருங்க. ஸோ மண்டே வந்து சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா?
ஆமா, சாட்டர்டே சண்டே லீவ். மண்டே டு ஃப்ரைடே ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மண்டே. ஆன்லைன் கிளாஸ் இதே டைமிங் தாம்மா, 3 to 4:30. ஓகேவா? ஒருவேளை அப்படி உங்களால அட்டென்ட் பண்ண முடியலனா நெக்ஸ்ட் டே வந்து இதே ரெக்கார்டட் கிளாஸ் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவோம்ல, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுலயே ஏதாச்சும் புரியலன்னா சேட்ல கேளுங்க, கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ டைமிங் சேஞ்ச் ஆகாது, சேம் டைமிங் தான், 3 to 4:30, மண்டே டு ஃப்ரைடே. சாட்டர்டே சண்டே லீவ். ஓகேவா? சரி, மண்டே பார்க்கலாம்.